ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். டயாலிஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். என் பொண்ணுக்கு பட்டுப்பாவாடை அன்றைக்கி எடுத்துருந்தேன் பற்றியெல்லாம், அது இன்னும் தைக்கவே கொடுக்கல. அது தைக்க கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் ஒட்டியான மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் பற்றியெல்லாம், அது எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்து சொல்லுங்கள். பற்றியெல்லாம் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு நான் இது மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இது இனி அந்த இடுப்பில் கட்டணுன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன ஹேண்டு கொடுத்துருக்காங்கன்னா, பஃப் ஹேண்டு தான் கொடுத்துருக்காங்க. கொண்டு போய் தைக்கணும். கொஞ்சம் உடம்பையும் பிடிக்கணும் பார்த்துக்கோங்க. இது கெட்டுனா எவ்வளோ அழகாக இருக்கும்னு பார்த்து சொல்லுங்கள். சும்மா இருக்கிறதுக்கு ஸ்டோனாக ஃபுல்லாக ஒட்டி வச்சேன். பார்த்தா சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேட்சிங்காக என் தங்கச்சி என் பாப்பாவுக்கு செயின் எடுத்துகிட்டு வந்தா. அந்த செயினை பாருங்கள். என் தங்கச்சி செயின் 130 ரூபான்னு எடுத்தா. பாருங்கள், அழகாக இருக்கா? இதான் 130 ரூபா. சித்தி ப்ரெசன்டேஷன் இது. இதுதான் கம்மல். இது செயின். இது என் தங்கச்சி வாங்கி கொடுத்துருக்கா அவளுக்கு. இதான் மக்களே, எப்படி ரெடி பண்ணிட்டே பற்றியெல்லாம் நல்லா இருக்குமா? ஃபுல்லாகவுமே போட்டால் பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்படிலாம் சின்ன வயசில் எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சால் இப்படிலாம் போடணுன்னு ஆசைப்பட்டுக்கோங்க. ஆனால் எதுவுமே இது பண்ணது கிடையாது. நாங்கள் மோஸ்ட்லி போட்டது பாசி தான். பிள்ளைகளுக்கு போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அவளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எனக்கு கல்யாணத்தப்பெல்லாம் ஒட்டியானம் போடணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் என் ஹஸ்பண்ட் வீட்டில் வாங்கியே தரல பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்துட்டையும் கெஞ்சினேன். ஆனால் யாருமே கண்டுக்கவே இல்லை. ஒட்டியானம் நெத்திச்சூடியெல்லாம் போடணுன்னு ஆசை. அக்கா இப்போ போட்டு ஆசை நிறைவேற்றுங்கன்னா எனக்கு இப்போ அந்த ஆசை இல்லை. எப்போ எனக்கு பெண் குழந்தை என்று பிறந்ததோ அன்றைக்கே நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் என் பிள்ளைக்கு இது பண்ணணுன்ட்டு இது. இப்போ அது மேலெலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை மக்களே, சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் எனக்கு ஒட்டியானம் நெத்திச்சூடி இதெல்லாம் மேரேஜ் அப்போ போடணும்னு ஆசை. ஆனால் என் ஆசையை நிறைவேற்றலை எங்கள் மணிகண்டன். அதனால் என் பிள்ளை அப்படி வாங்கிடக்கூடாதுன்ட்டு நான் பார்த்து செய்கிறேன். ஆனால் என் பிள்ளை போடவே மாட்டேங்குது. அதுக்குன்னு ஒரு ஆசை வரும்போது போடுவான்னு நான் நம்புகிறேன். ஆனால் நம்ம இருக்கும்போது நல்லா போட்டு அலங்கரிச்சுக்கணும்ல. என் தங்கச்சி 2 பேருமே என் பிள்ளையை நல்லா மேக்கப் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதுலேயும் என் ஃபஸ்ட்டு தங்கச்சிலாம் ரொம்ப ஆசைப்படுவா மை போடணும். ஏன்னா அவளுக்கு 2 பையனா. அதனால் எங்கள் 3 பேர் உள்ள ஆசையும் என் பிள்ளைகிட்ட நாங்கள் தீக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் முடிய மாட்டேங்குது.